ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. நான் எதுவுமே ப்ரீடிங் கோசம் வளர்க்குறேன், என்னோட பர்பஸ் கோசம் வளர்க்குறேன். 2014 ஆசைப்பட்டு 2020 தான் வாங்குனீங்க. 6 வருஷம். அந்த லெவலுக்கு காசு சேர்த்து வைக்கிற லெவலுக்கு எவ்வளவு இது இந்த இது நான் வாங்கும்போது 2.10 2,10,000 ரூபாய். நான் வரும்போது ஆக்சுவலா இந்த பறவை மட்டும் பார்க்கும்போது ரொம்ப வெள்ளை கலர்ல இருந்தது. இப்ப பார்த்தா திடீர்னு ஆரஞ்சு கலர்ல மாறிட்டு வருது. அது அந்த ஒயிட்டா இருக்கும், அப்படியே அது கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னா ஃபுல் பீச் கலர்ல தெரிவாரு. இவங்க வந்ததுனால வீடை இவங்களுக்கோசமே வச்சுட்டேன். ஏசி இருக்கு இவங்களுக்கு. என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் எல்லாருக்குமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். புஷ்பு மேடம் அவங்களது ஜெர்மன் ஷெப்பர்டு பேசிடவுனுக்கு, ரிஷா மேடம் பீகில், ஜோயா அவங்களுக்கு, தினேஷ் கார்த்திக் சார் கிரிக்கெட் பிளேயர், நான் அட்லி சாருக்கு நான் தான் பண்ணுறேன். இப்போ இந்த ராட்வீலர் இந்த மாதிரி சில ஃபெரோஷியஸான பிரீட் ஆஃப் நாய்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் லைசன்ஸ் டவுன் இல்லை வீட்டிலலாம் அது வளர்க்கலாமா? அதெல்லாம் சேஃப் தானா? வீட்ல எந்த நாய் வளர்க்கவே கூடாது. செயின்ட் பர்னார்ட், ஹஸ்கிலாம் ஒரு வளர்க்க கூடாதா? நம்ம வீட்டுல சாப்பிடுற சாப்பாடு நாய்க்கோ பூனைக்கோ நம்மளோட பெட்டுக்கு போடலாமா? நம்ம சாப்பாடு நான் இப்போ சம்பாதிக்கிறது 1,70,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா, என் பசங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் சேலரி கொடுத்து எனக்கு கையில் ஒரு 1,00,000 ரூபா நிற்கும். ஹலோ மக்களே, நான் உங்க ஹர்ஷா. சோ இன்னைக்கு நம்ம அவல் விகடன்ல யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா குடும்பங்கள்லயுமே அண்ணன் பசங்க அக்கா பசங்க அதெல்லாம் தாண்டி உறவுகளா இப்ப நம்ம நிறைய பெட்ஸும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கே சொந்தமான நம்ம குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கக்கூடிய பறவைகளாகட்டும், நாய்களாகட்டும், பூனைகளாகட்டும் எல்லாருமே நம்ம ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப அப்படியே சொந்தம் அப்படியே பாராட்டி வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாட்டிக் பறவைகளாகட்டும், நிறைய நாய்கள் எல்லாமே ஸ்ட்ரீட்ல இருந்து அடாப்ட் பண்ணி நிறைய வளர்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் இந்த மாதிரிலாம் நாயெல்லாம் வளர்க்கறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம் மிஸ்டர் ஜெகன், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கம்மா? சோ அது உங்களை பார்க்கும் போதே உங்களை சுத்தி ஒரு 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. யார் அவங்க எல்லாம்? அவங்க பேர் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் இவன் பேர் ஸ்காட்ச். ஓகே. 3 years old இவனுக்கு. இவனோட பிரீடு மொல்கன் காக்கட்டோ. ஓகே. அப்புறம் இவன் பேர் ப்ளூ கோல்டு மக்காவ். இவனோட பேர் ரூஃபஸ். ரூஃபஸ். இவன் பேர் ஜியோ. இவனோட பிரீட் கிரேட்டர் சல்ஃபர். இவங்களெல்லாம் ஆக்சுவலா நம்ம வீட்டுல வளர்க்கலாமா? என்ன இவ்வளவு பெருசு பெருசா இருக்காங்க, பயமா இல்லையாமா உங்களுக்கு? இதெல்லாம் பார்க்க பயமா இல்ல? அதுக்கு சின்ன குட்டில இருந்து பார்க்கணும். என்னமா சாப்பாடு கொடுப்பீங்க? காலையில மூக்கடலை, பாதாம், பச்சை பாதாம். டெய்லி பாதாம் கொடுப்பீங்களா? இது எல்லாத்துக்குமே எவ்ரிடே எல்லாருக்கும் 10 பாதாம் கொடுக்கணும். அதுக்கு மேல கொடுக்க கூடாது, கொலஸ்ட்ரால். அதனால எவ்ரிடே 10 எல்லாருக்கும். படுக்கும்போது ஊற வச்சிருவேன். இவங்களுக்கு 2 வேளை மட்டும் சாப்பாடு போட்டா போதும். மார்னிங் ஈவினிங். நைட்டு ஆப்பிள், கொய்யா, பப்பாளி. இன்னும் வேற என்னென்ன பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்க? டாக் வச்சிருக்கேன், அப்புறம் ஃபிஷ் வச்சிருக்கேன். யூசுவலா அந்த மாதிரி எக்ஸாட்டிக்கான பறவைகள் ஆகட்டும், நாய்கள்லாம் விற்கிறவங்க இந்த காம்படிஷனுக்காக, டோர்னமெண்ட் விடுறதுக்காக, அப்புறம் இல்லைன்னா கொஞ்சம் வளர்த்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியா விலை போகிற மாதிரி வித்துடலாம், இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மைண்ட்ல தான் அவங்க வளர்ப்பாங்க. இல்ல மீட்டிங் விட்டு அதை இனப்பெருக்கம் பண்ணலாம் அப்படிலாம் யோசிப்பாங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது எண்ணத்துல வளர்க்குறீங்களா இல்ல எப்படி? இல்ல, இவங்க எல்லாருமே மேல் பேர்ட்ஸ் தான். நான் எதுவுமே ப்ரீடிங் கோசம் வளர்க்குறேன், என்னோட பர்பஸ் கோசம் வளர்க்குறேன். எனக்கு மெயின் ஹாபிஸ் இவங்க தான். சின்ன வயசுல இருந்து, குழந்தையில இருந்து எனக்கு எதுவுமே எந்த ஒரு பேர்ட்ஸையும் விற்கணும் அந்த மாதிரியே கிடையாது. அது கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும். அது என்ன காஸ்டோ வாங்கிட்டு வந்த பிறகு அது நம்ம ஹோம்ல தான் இருக்கணும்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான். எல்லாருமே கேட்டாங்க, ஜெகன் இதை கூட அதை கொடுங்க. யாருமே நான் கொடுக்கல, எல்லாமே வீட்டுல ஒரு ஆள் மாதிரி. 2020 நான் வாங்கினேன். 2014 ஆசைப்பட்டு 2020 நான் வாங்கினீங்க. 6 வருஷம். அந்த லெவலுக்கு காசு சேர்த்து வைக்கிற லெவலுக்கு எவ்வளவு இது நான் வாங்கும்போது 2.10 2,10,000 ரூபாய். நீங்க இப்ப மடியில வச்சிருக்கிறது 2.5 ஏக்கர் தென்னந்தோப்புன்றீங்க, கரெக்டா? ரேட்டுக்கு இவன் ஒரு 4 லட்ச ரூபா போறான். ஆனா நான் எனக்கு விற்க விருப்பம் கிடையாது. இவனை வாங்க தான் போனேன். அதுக்குள்ள இவன் மேல பார்த்தோன்னே இவனை பிடிச்சிச்சு. சரி ஓகே, இது எவ்வளவுனா 110 நாங்க. சரி 1,10,000 ரூபாய். எல்லாம் ஒரு பிளேஸ்ல இருந்து வாங்க, எல்லாமே ஒரே இடத்துல வாங்கல. நான் வரும்போது ஆக்சுவலா இந்த பறவை மட்டும் பார்க்கும்போது ரொம்ப வெள்ளை கலர்ல இருந்தது. இப்ப பார்த்தா திடீர்னு ஆரஞ்சு கலர்ல மாறிட்டு வருது. அது கொஞ்சம் இதுவானா கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டாருன்னா ரொம்ப இமோஷனுக்கு ஏத்த மாதிரி கலர் மாறிடும். ஒயிட்டா இருக்கும், அப்படியே அது கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னா ஃபுல் பீச் கலர்ல தெரிவாரு. அப்படியா? ஓகே ஓகே. எவ்வளவு நாள் இருக்கும் இந்த பறவைகள் எல்லாம் அப்படின்னு? இவனுங்கெல்லாம் கண்டிப்பா
60 வயசு மேலதான் இருப்பாங்க இருப்பாங்க. எல்லாருமே. இவங்க எல்லாருமே எல்லாம் அவங்க பெரிய பேர்டு. இவன் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருப்பான். ஓகே. எல்லாமே நல்லா பாத்துக்கிற விதத்துல இருக்குது. இப்ப இந்த கூண்டே நீங்க 28,000 ரூபான்னு சொல்லும் போது இவங்களுக்காக நீங்க உங்க வீடை எவ்வளவு மாத்திக்கிட்டீங்க, எவ்வளவு இவங்களுக்காக வந்துட்டு உங்க வீட்டை வந்து இது இல்ல நான் மெருகேத்திருக்கீங்க? இவங்களுக்கோசமே வீட்டை ஆளுங்க வராங்களே இல்லையா எங்க வீட்டுக்கு, இவங்க வந்ததுனால வீடை இவங்களுக்கோசமே வச்சுட்டேன். அப்படியா? ஆமா. இல்ல நாங்க பார்த்தோம் வேற எந்த ரூம்லயும் ஏசி இருந்த மாதிரி தெரியல, இவங்க இருந்த ரூம்ல ஏசி எல்லாம் இருந்த மாதிரி ஏசி போட்டீங்க. ஆமா ஏசி இருக்கு இவங்களுக்கு. முதல்ல அவனை ஸ்வீட் அண்ட் வாங்கிட்டு வரும்போது 2016 வாங்கிட்டு வந்தா ரொம்ப வெயில், அவனால முடியல. சரி போடலான்னு அப்புறம் எங்க அண்ணன் கிட்ட சொல்லி ஆ, சரி போடலான்னு சொல்லிட்டு போட்டு அவனுக்கு போட்டோம். அப்புறம் மேல டாக்ஸ் வைக்கிறதுக்கும் கேட்டோம். சரி போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை. நம்ம வெயில்ல கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கும் வெயில்ல கஷ்டமா கஷ்டமா இருக்கும். இருக்கும். எல்லாருக்கும் ஏசி போட்டுவாங்க, எல்லாருக்குமே 1.5 வெயில் நல்லா அடிக்கும் போது போட்டு விடுவோம். அப்புறம் ரூம் எல்லாம் க்ளோஸ்ல தானே இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும், கூலிங்கா இருக்கும். இந்த லெவலுக்கு எக்ஸாட்டிக்கான பேர்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னா அப்ப இல்ல நீங்க நான் எங்க வந்து இருந்து? தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல கேப்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது அங்க நிறைய செலிபிரிட்டிஸ் வரும்போது அவங்க வீட்டுக்கு நான் போய் பார்க்கும்போது அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன பண்றாங்கன்னு அவங்கவுங்க ட்ரைனர் வச்சிருப்பாங்க, ஒரு ஆள் மெயின்டெனன்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நான் கேட்டு தான் நான் இதை வாங்கினேன். இப்ப நீங்க சொல்றீங்க நான் நிறைய செலிபிரிட்டிஸ் வீட்டுக்கு போய் பார்த்து தான் அந்த மாதிரி என்னென்ன செலிபிரிட்டிஸ் வீட்டுக்கு நீங்க போயிருக்கீங்க? அவங்களுக்கு எல்லாம் நீங்க தான் வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பீங்களா? என்ன மாதிரி வேலைகள்லாம்? முதல்ல வந்து நான் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் மேன் வீட்டுக்கு போயிருக்கேன். என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் எல்லாருக்குமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். குஷ்பு மேடம் அவங்களது ஜெர்மன் ஷெப்பர்டு பேசிடவுனுக்கு, த்ரிஷா மேடம் பீகிள் ஜோயா அவங்களுக்கு, ஓகே. ஷாம் தி பாக்ஸர் அவங்களது, அதுக்கப்புறம் சின்மய் மேடம் வந்து பொட்டேட்டோ அவங்க டாக் 2 சிக்ஸு இருக்குது, இப்போ 4 டாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ மேடம் அவங்களுக்கு ஏ ஓனருக்கு நான் தான். நம்ம தினேஷ் கார்த்திக் சார் கிரிக்கெட் பிளேயர் நான் தான். தீபிகா மேடம்க்கும் நான் தான். ஓ நைஸ். கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு நான் தான் பண்றேன். அட்லி சாருக்கு நான் தான் பண்றேன். அப்புறம் ஐபிஎஸ் ஜெயந்த் முரளி சாருக்கு நான் தான் பண்றேன். ஓகே. அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜ் எம்எஸ் ரமேஷ் சாருக்கு நான் தான் பண்றேன். சூப்பர். அப்புறம் அகர்வால் ஆஸ்பத்திரி எல்லாருக்குமே நான் தான் பண்றேன். தேவி தியேட்டர் ஓனருக்கு நான் தான் பண்ணேன். ஆல்பர்ட் தியேட்டர் ஓனருக்கு நான் தான் பண்றேன். சத்யம் தியேட்டர் ஓனருக்கு நான் தான் பண்றேன். ஓ சூப்பர். அதுக்கப்புறம் பிரியா ரெட்டி அவங்களுக்கு போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா அம்மா வீடு ஆப்போசிட்ல இருக்காங்க, அவங்களுக்கும் ஓகே நான் தான் ஓகே. பண்றேன். அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் ப்ரொடியூசர், இவங்க எல்லாருமே டாக்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே 2 டாக் வச்சிருக்காங்க. ஓகே. ரவிச்சந்திரன் ப்ரொடியூசர் நான் தான் பண்றேன். ஓ சாந்தி மேடம்க்கு நான் தான் பண்றேன். அதுக்கப்புறம் போட் கிளப்ல இருக்கிறவங்களுக்கும் நான் தான். செலிபிரிட்டி வீட்டுக்கு எல்லாருக்குமே நாங்க தான் போறோம்னும் போது என்ன மாதிரி இருக்கும்? ஃபுட் சஜஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல டாகோட ஹெல்த்தை பார்த்துட்டு இப்போ அவங்கள? டாகோட ஸ்கின் பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் அது ஓகே. என்ன ஃபார் அலர்ஜி, ஃபுட் அலர்ஜியா என்ன விஷயம், அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் கொடுக்க சொல்லுவோம். ஓகே. இப்போ வந்து நிறைய சிக்ஸு வச்சிருக்கவங்கலாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. முடி இருக்கணும்னு இந்த லேடிலாம் வாங்கிட்டு அதை வந்து ப்ரஷ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாதுல எப்படின்ட்டு. இப்போ நம்மள மாதிரி ஒரு க்ரூமர் கிட்ட எடுத்து வந்து கொடுத்தா தான் அதை ப்ரஷ் பண்ணி ஒரு ஷோ குவாலிட்டி மாதிரி எடுத்துட்டு வருவோம். அவங்களுக்கு தெரியாதனால மேட் ஆகிடும். அந்த மேட்டை ரிமூவ் பண்ணி அதை ஃபுல்லாக ஒரு ஃப்ளஃபியாக பண்ணுற அளவுக்கு அந்த கேப்ஸ்ன்ற ஒரு ஆஃபீஸ் போய் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவர் தான் எங்கள் சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்காங்க. நீங்க இந்த செலிபிரிட்டி அவங்க கிட்டலாம் போறதை தாண்டி டோர்னமெண்ட்னு ஒன்று நடக்கும் இல்ல, அந்த டாக் ஷோ டாக் இதெல்லாம் ஷோ நடக்கும். அதுக்கு வந்து தனியா ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று பண்ணுவாங்க எல்லா கண்டிப்பா பெட்ஸ் ஆகட்டும் இல்லையா? கண்டிப்பா அதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும்? டாக் கூடயே ஒரு ஆள் இருக்கணும். டாகுக்கு ஒரு ஹேண்டலர் தான் இருக்கணும், 2 ஹேண்டலர் போட மாட்டாங்க. ஒரே ஆள் பார்த்துக்கணும். அது என்ன சாப்பிடுது, அது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வருதா, அது ட்ரைனிங் கரெக்டாக மார்னிங் ஒரு வாட்டி ட்ரைனிங் பண்ணணும், ஈவினிங் ஒரு வாட்டி ஒரே ஹேண்ட்லராக இருக்கணும். அப்போதான் டாக் நம்ம ஷோவில் போட முடியும். நிறைய பேர் அதை போய் பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஒரு 2 விதமான பரிமாணங்கள் இருக்கு இல்லையா? அதாவது இந்த எக்ஸாட்டிக்கான இல்ல இன்டர்நேஷனல் இந்த வெளிநாட்டுல வளர்க்குற நாய்கள்லாம் வளர்க்குறது ஒரு 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 க்ரௌட் இருக்காங்க. அதுக்கு இல்ல நாங்க அடாப்ட் பண்ணி நம்ம ஊர் நாய் தான் வளர்ப்போம், அதுதான் நம்ம ஊருக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எல்லா செலிபிரிட்டி வீட்லயும் எல்லா பணக்காரங்க வீட்லயும் ஒரு இந்தியன் மாங்கல் இருக்கு. இருக்கு. ஆமா, என்னதான் அவங்க ஃபாரின்ல போய் டாக் எடுத்துட்டு வந்தாலும் எடுத்திருந்தாலும் நம்ம இந்தியன் பிரீட்ல எல்லாமே இருக்குது. இப்ப எல்லாருக்குமே வந்துட்டு நாய் வளர்க்கணும், பூனை வளர்க்கணும், பறவை வளர்க்கணும்ன்ற ஆசை வந்துருச்சு. ஆனா எல்லாருமே இப்போ இவ்வளவு வேகமா ஓடக்கூடிய இந்த உலகத்துல வந்து எல்லாரும் ஒரு வேலையை நோக்கியும் ஓடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நானும் நாய் வாங்குறேன்ப்பா அப்படின்னு ஆசையா நான் வாங்கி எங்க வீட்டுல வச்சுட்டு நான் பாட்டு வேலையை நோக்கி ஓடிட்டே இருந்தேன்னா அந்த நாய் எந்த அளவுக்கு ஏங்கி போயிடும், அந்த நாய்க்கான சூழ்நிலை எப்படி மாறிடும்ன்றீங்க? எந்த மாதிரி ஆட்கள் வாங்கக்கூடாது, எந்த மாதிரி ஆட்கள் வாங்கலாம்? கண்டிப்பா நல்லா பாத்துக்கிற ஒரு ஆள் வாங்கணும். அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு ஆள் வாங்கணும். அதுக்கு ஃபுட் கொடுக்குற அளவுக்கு ஒரு வாங்கணும். ஃபுட் கொடுக்க முடியும், இந்த பேர்டு வாங்கினா இது ஃபுட் கொடுக்க முடியும்னா வாங்கணும். இதுக்கு வந்து சாதா சாப்பாடு கொடுத்தா அது சாப்பிடாது, அதுலயே ஃபுட் அது வீக் ஆயிடும் பேர்ட். அதே மாதிரி ஓனர் வந்து இதை சரியா பார்க்கலனால வீக் ஆயிடும். அதனால ஓனருங்க வந்து அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு நாளைக்கு ஒரு 1 hour ஒரு 1/2 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா இது நம்ம பேர்டுப்பா, இது என்னோட குழந்தைப்பா, இது என் தம்பிப்பா அப்படின்னாலே அதுக்கு தெரியும் நம்ம கிட்ட நம்ம ஓனர் விளையாடுறாரு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போறாங்க, வீட்டுல ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க, பட் வந்து அவங்களால பாத்துக்க முடியும்ன்றவங்க எந்த மாதிரி பெட் வளர்க்கணும்? பக்
டேஷ் அண்ட் அப்புறம் சிட்ஸு இந்த மாதிரி வைக்கலாம். பெரிய பிரீடு வைக்க முடியாது. அவங்க வரதுக்குள்ள ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஆமா. அதனால சின்ன பிரீடு வைக்கலாம், பீகில் வைக்கலாம். மிச்சபடி பெரிய பிரீடு எதுவும் வைக்க முடியாது. டென்ஷன் ஆயிடுவாங்க. ஓகே அதுவும் அவங்கள கட்டி போட்டாலும் கொலைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ளாட்ல இருந்தா. சின்ன பிரீட்னால கொலைக்கும். ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் சைலண்ட் ஆயிடும். பெரிய பிரீடு அந்த மாதிரி கிடையாது. ஓகே அவங்க வர வரைக்கும் கம்ப்ளைண்ட் வர வரைக்கும் கொலைப்பாங்க. அதனால வந்து நான் வீடை ஃபுல்லா பூட்டிட்டு டாக் வீட்டுக்குள்ள வச்சுட்டு போறேன்னா முடியவே முடியாது. ரொம்ப கஷ்டம் கஷ்டம். அப்படின்றீங்க. ஆமா முடியாது. இப்போ ஒரு பெண்கள்லாம் வந்துட்டு வளர்க்கணுன்றாங்க, இல்ல ஒரு இண்டிபெண்டன்ட் உமன் இருக்காங்க, அவங்க ஒரு நாய் ஆர் பூனையோ எந்த விதமான பெட் வளர்க்கணும்னாலும் அவங்க என்ன மாதிரி பெட் வளர்க்கலாம்? இப்ப எல்லா லேடிஸும் வந்து சிட்ஸு, மால்டீஸ் இந்த முடி இருக்கிற பிரீடை தான் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா பெரிய அதான் பிரீட். நல்லா அது ஆமா. கரடி குட்டி மாதிரி குட்டியா. ஜென்ஸ் வந்து டாபர்மேன், ராட்டு, கிரேடன் இந்த மாதிரி பார்ப்பாங்க. இந்த வயசானவங்க வந்து ஒரு இந்தியன் மங்கர் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு வீட்டுக்கு வந்தா குலைக்கணும், ஆ. யாரையும் உள்ள சேர்க்க கூடாது அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அந்த மாதிரி நினைப்பாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ இந்த ராட்வில்லர் இந்த மாதிரி சில ஃபெரோஷியஸான பிரீட் ஆஃப் நாய் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆமா. அதெல்லாம் வந்து லைசன்ஸ் டவுன் மிலே வீட்ல எல்லாம் அது வளர்க்கலாமா? அதெல்லாம் சேஃப் தானா? வளர்க்கலாம். கடிக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா அதுக்கு வந்து வேற சொல்யூஷன் பண்ணி தான் ஆகணும். இல்ல இது ஃபெரோஷியஸ் ஆயிடுச்சு, இது வந்து யார் வந்தாலும் கடிக்குது அப்படின்னா வந்து கிரேட்ல போட்டுருவாங்க, ஓப்பன்ல விட மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயோ யாரையும் அலோவ் பண்ற போது டாக் முதல்ல கிரேட்ல இருக்கான்னு பார்த்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஆளுங்களை. கடிக்குதுன்னு தெரிஞ்சா அப்படிதான் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதை நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது. ஓகே அதை குட்டிலேருந்து ரைஸ் பண்ணி இது கடிக்காது. எந்த நாயுமே கடிக்காது. யாராவது அடிச்சிட்டாலோ இல்ல ஏதா பண்ணாதான் கடிக்கும். சாதாரணமா எந்த நாயுமே போய் வந்து யாரையுமே அட்டாக் பண்ணாது. இப்ப வீட்ல நான் தனியா இருக்கேன்ப்பா, நான் வெளியிலயே போமாட்டேன், நான் எப்பயுமே வீட்ல தான் இருப்பேன், எனக்கு வந்துட்டு ஒரு நாய் வேணும், எனக்கு ஒரு பார்ட்னரா ஒரு நாய் வேணும் அப்படின்றவங்க என்ன மாதிரி நாய் வளர்க்கலாம்? அப்படியே டாபர்மேன் செலெக்ஷன் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல் டாக் அது. ஆ. ஒரு ஓனர் கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட், ஆ. நல்ல ஒரு பாசமா இருக்கும். எதுவும் பண்ண ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா குழந்தை மாதிரி காலை சுத்திட்டே வரும். ஓகே எல்லா டாகுமே அப்படிதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த டாபர்மேன் ஒரு லைக் பண்ணலாம், அவ்வளவுதான். இந்த பெடிகிரி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கோல்டன் ரெட்ரீவர் தான் வருது, அதை பத்தி நீங்க எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் அவ்வளவு ஃப்ரெண்ட்லி கிடையாது. கோல்டன் ரெட்ரீவர், லேப்ரடார் அதெல்லாம் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக்னு இல்ல சொல்லுவாங்களே. அது வந்து ஆடுக்கோசம் அப்படி காட்டுறாங்களா அப்படி? அது ஆக்சுவலா அவ்வளவு இல்ல ஃப்ரெண்ட்லி. எல்லாமே ஃப்ரெண்ட்லி டாக் தான். என்ன கேட்டதுனால நான் சொல்றேன். ஓகே வீட்ல எந்த நாய் வளர்க்கவே கூடாது, நாயோ பெட்டோ, இது வந்து வீட்ல வளர்க்கறதுக்கானது கிடையாதுங்க, ஆனா இதை நிறைய பேர் தப்பா வீட்ல வளர்த்துட்டு இருக்கீங்க, அவாய்ட் பண்ணிக்கலான்றது என்னது? இப்போ அந்த மாதிரினா செயின்ட் பெர்னார்ட், ஹஸ்கிலாம் வந்து ஒரு ஹஸ்கி வீட்ல ஆமா வளர்க்க கூடாதா? அதெல்லாம் கோல்ட் கண்ட்ரில இருக்குது. அதை வந்து ஏசி என்னதான் போட்டாலும் அதோட பிரீட் அங்க இருக்கிற வெடி பிரீடு தான். அதை வந்து இங்க வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏசியே போடாம நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஓகே பாத்திருக்கீங்களா? ஆமா ஆமா, இன்னைக்கு இப்ப சென்னையில எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹஸ்கி வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்களே. ஆனா அது வந்து ஏசில இருக்கிற டாக் தானே. செயின்ட் பெர்னார்ட்லாம் நம்ம சூடுக்கு தாங்காது. நம்ம என்னதான் ஏசி போட்டு வச்சிருந்தாலும் அதோட சலைவல் பட்டு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் தான் வரும். ஓகே அதனால வந்து அந்தந்த கண்ட்ரில இருக்கிற டாக் அங்கங்க இருந்தாதான் மதிப்பு. அங்கங்க இருந்தாதான் மதிப்புன்றீங்க. சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம வீட்ல சாப்பிடுற சாப்பாடு நாய்க்கோ பூனைக்கோ நம்மளோட பெட்டுக்கு போடலாமா? நம்ம சாப்பாடு வந்து சில டாக் வந்து பசிச்சா கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும் சுச்சுவேஷன் சாப்பிட்றோம். ஆனா அதை கொடுக்க கூடாது. டாக் ஃபுட் வந்து நம்ம சிக்கன் ரைஸ் கொடுத்தா சாப்பிடும். ஆ, ராயல் கேனன் நிறைய ஃபுட் இப்போ இல்ல வந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, சில நாயெல்லாம் நான் பாத்திருக்கேன் சாக்கோ ட்ரஃபிள் கேக் சாப்பிடுது. இல்ல அதெல்லாம் வந்து கொடுக்க கூடாத ஐட்டம். சாக்லேட் ஐட்டம்ஸ் கொடுக்க கூடாது. கொடுக்க கூடாது. கேக் ஐட்டம்ஸ் கொடுக்க கூடாது. ஸ்நாக்ஸ் கூட இப்போ வந்து நிறைய பேர் நிறைய ஸ்நாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுல கூட நம்ம சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வருது. ஸ்கின் ஓகே இன்ஃபெக்ஷன் இது கொடுக்கறதுனால தான் அப்ப இந்த ப்ராப்ளம் என்னதான் வருது. சாப்பிடுறதுக்கு கொடுக்கணும்? நல்ல மீட், ரா மீட். ஆமா நல்ல ரா மீட் எல்லாமே கொடுக்கலாம். இப்போ நம்ம டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் கூட இருக்காது. ஏன்னா நம்ம இந்த ஃபுட்டு தான் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணி ஏதாவது ஃபுட் அலர்ஜி ஆச்சுன்னா சேஞ்ச் பண்ணிடணும். பட் என்னன்னாமா, நீங்க என்னைக்காவது சாப்பிடும் போது அதுங்க வந்து ஆசையா பக்கத்துல உட்காந்து எனக்கும் குடுன்ற மாதிரி பார்க்கும் போது தானே நம்ம அதை கொடுக்க ஆமா. ஆரம்பிக்கிறோம். அதை எப்படி தவிர்க்கிறது? அது மாதிரினா இப்போ என்னோட சிக்ஸு ஒன்று இருக்குது. எவ்ரிடே நம்ம என்ன கிழமெல்லாம் கிடையாது. எவ்ரிடே சிக்கன் தான். ஆனா அந்த 65 வாசனை அதுக்கு எப்படிதான் தெரியுமோ தெரியாது. கரெக்டா வந்து குலைக்கும். விரும்பி சாப்பிடுவேன். ஆனா ஆனா என்ன பண்றது, ரொம்ப ப்ரெஷர் பண்ணும், சாப்பிட விடாது. சரி அந்த மேலே இருக்கிற அந்த மசாலா மட்டும் எடுத்துட்டு அந்த உள்ள இருக்கிற அந்த சிக்கன் மட்டும் கொஞ்சம் வாட்டர்ல வாஷ் பண்ணி கொடுப்போம். ஏன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதெல்லாம் மசாலா ஐட்டம்ஸ்ல அதெல்லாம் மசாலா கொடுக்கக்கூடாது. ஐட்டம் கொடுத்தாலே கொடுக்கக்கூடாது. நம்ம இப்போ வீட்டில் சமைக்கிறதோ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சு தான் கொடுக்குறோம். மிச்சபடி வேற எந்த ஃபுட்டும் வேற எந்த ஃபுட் கொடுத்தாலும் நமக்கு அது ரேஷ் வந்துச்சுன்னா இச்சிங் ஆயிடும். ஓகே. எல்லா நாய்க்கும் பரவிடும். எவ்வளவு நாளுக்கு ஒரு வாட்டி இந்த பெட்ஸ் எல்லாம் குளிப்பாட்டணும்? இப்போ வந்து ஷார்ட் ப்ரீட்னா 15 days ஒன்ஸ் குளிப்பாட்டணும். ஹேரி ப்ரீட்ஸ்னா வீக்லி ஒன்ஸ் குளிப்பாட்டி தான் ஆகணும். வீக்லி ஆமா ஒன்ஸ் குளிப்பாட்டணும். கண் துடைக்கணும், சாப்பிட்டோன்னா வாயை துடைக்கணும். இவங்கெல்லாம் வாயில் வச்சா ஃபுல்லாக இப்படி பண்ணாங்கன்னா ஒட்டிக்கும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஷார்ட் ப்ரீடுக்கு 15 நாளுக்கு ஒரு முறை, முடி இருக்க நாய்க்கு வீக்லி ஒன்ஸ் குளிப்பாட்டி தான் ஆகணும். முடி வந்து ரொம்ப லென்த்தாக வளர்க்கக்கூடாது. மேட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும். மேட் ஆச்சுன்னா இச்சிங் ஆகும். ஒரு மாதிரி மேட்னா நீங்க சொல்றது சடை வந்து சடை சடை பிடிக்கிற சடை மாதிரி. பிடிச்சிச்சுன்னா டாக் வந்து ஷேவ் பண்ணி தான் ஆகணும். அந்த மேட்டை எடுக்கலாம். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு.
1 ஹவர் இந்த கால்லேயே போட்டு போட்டு ப்ரஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் டாக் வந்து வீட்டில் ப்ரஷ் பண்ணும்போது கடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இப்போ ஷோ பண்ணுறீங்கன்னா, ஷோ பண்ணுற ஆளுங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 வாட்டி கூட ப்ரஷ் பண்ணுவாங்க. ஷோ பண்ணுறாங்க இந்த டாக் வச்சுன்னா 10 வாட்டி ப்ரஷ் பண்ணாங்க, ஒரு சிக்கு கூட இருக்காது. இப்போ வீட்டில் வளர்க்குறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டாகத்தை வந்து பார்ப்பாங்க, ஏப்பா இது மேட்டாக இருக்குது, குளிப்பாட்டு. அதே மாதிரி குளிப்பாட்டின பிறகு அதை ப்ரஷ் பண்ணி மேட் எடுக்கணும். அப்படியே நீங்கள் தண்ணி போட்டுனே இருந்தீங்கன்னா அந்த மேட் இன்னும் டைட் ஆகிடும். கடைசியாக நீங்கள் வந்து அதை ஷேவ் பண்ணி தான் எடுக்கணும். அதனால் வந்து ஓகே. இந்த பவுடர், இந்த ஸ்ப்ரே அதெல்லாம் எதுவுமே போட்ட கூட செட் ஆகும். ஒன்ஸ் அந்த ஒரு நாள் நிறைய முடியிற நாய்க்கு வந்து நீங்கள் என்னதான் மேட் எடுத்தாலும் 2 டேஸ்க்கு திருப்பி மேட் ஆகிடும். இப்போ ஷோ பண்ணுறவங்க வந்து 24 ஹவர்ஸ் உங்களுக்கு அதே வேலை தான். ஒரு ஷோ 6 மெயின்டைன், ஹை பெரிய பிரீடுக்கு மெயின்டைன் பண்ணுறது ஒரு 2 பேர் இருந்தால் கூட சின்ன பிரீடுக்கு ஒரு 5 பேராச்சும் இருப்பாங்க. எவ்ரிடே கோம் பண்ணி பார்ப்பாங்க, எங்கேயா சிக்கு இருக்குதா, சிக்கு இருந்துச்சா அந்த இடத்துல மேட் இருந்தால் மேட் ரிமூவ் பண்ணுவாங்க, அந்த மேட் ஸ்ப்ரே பண்ணி எடுப்பாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு பண்ணியே ஆகணும். இப்போ நம்மள மாதிரி வீட்டில் வளர்க்குறவங்க மேட் ஆச்சுன்னா சரி ஷேவ் பண்ணிக்கலாம். ஷோ பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஜட்ஜ் வந்து அந்த கோம் பண்ணி பார்க்கும்போது ஸ்டக் ஆச்சுன்னா அதுல ஒரு இது போயிடும். ஆமா போயிடும். ஓகே. சோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சாப்பாடு இதெல்லாம் தாண்டி அதை பராமரிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதாவது ஒவ்வொரு பிரீடையும் ஒவ்வொரு மாதிரி பராமரிக்கணும். நீங்க எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பட் இந்த லைஸ் அப்படின்ற ஒண்ணு வந்துட்டு நாய்களையும் சரி பூனைகளையும் சரி நிறைய வருது. அதுக்கு எதுவும் ப்ளீஸ் மாதிரி ஆமா அந்த மாதிரி என்னன்னா, இப்போ வந்து அதுக்கு டேப்லெட் வந்து பிரவெக்டோன்னு ஒரு டேப்லெட் இன்ட்ரூஸ் பண்ணிட்டாங்க. 2000 rupees அது நம்ம கொடுத்துட்டோம்னா ஃபார் 7-8 monthsக்கு வராது. அது ப்ளஸ் டிவார்மிங், இச்சிங் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே அது ஒரு பிரவெக்டோ டேப்லெட். முன்னெல்லாம் நம்ம வந்து ரெட் போடுவோம், அப்புறம் வந்து இந்த வெட்டினரியில் போய் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்பாட்டான் கூட அந்த அளவுக்கு இல்லை. ஸ்பாட்டான் போனீங்கன்னா ஒரு 3 months வேலிடிட்டி இருக்கும். பிரவெக்டோன்றது ஒரு 7-8 months கம்பல்சரி. டிக்ஸ் வராது, ஃப்ளீஸ் வராது, இச்சிங் வராது, ப்ளஸ் அதுலேயே டிவார்மிங்கும் இருக்குது. அதனால டிவார்மிங்ன்றது எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பண்ணணும்? 3 months ஒன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு உங்க பெட்ஸை பாத்துக்கிறது வந்து உங்களுக்கு ஹாபின்னு சொன்னீங்க ஸ்டார்டிங்கே. ஸோ இப்போ அதுதான் நீங்க உங்க தொழிலாவும் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு அதுல இருக்க வருமானம் போதுமானதா இருக்கா? உங்களோட பெட்ஸையும் பார்த்துட்டு உங்களோட லைஃபும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியுதா? கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து மார்னிங் வந்து 4:30க்கு எந்திரிச்சுக்கிறேன். ஈவினிங் வந்து ஒரு 9:30 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் ஃப்ரீயே கிடையாது. அந்த அளவுக்கு நான் ஒர்க் இருக்குது எனக்கு. அதனால எனக்கு போதுமான வருமானம் நான் வந்து இப்போ சம்பாதிக்கிறது வந்து 1,70,000 சம்பாதிக்கிறேன்னா என் பசங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் சேலரி கொடுத்து எனக்கு வந்து கையில் ஒரு 1 லட்ச ரூபா நிற்கும். சோ அததான் வச்சு நீங்க அதை வச்சுதான் நீங்க பாதாம் பருப்பா வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை ரொட்டீன் பண்ணாதான் நான் இவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். நான் அதை ஏன்னா நம்ம வந்து எங்க வேணா சாப்பிடலாம். இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், என்னோட டாக்ஸுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எனக்கு மந்த்லி நம்ம மேல இருக்கிற டாக்ஸுக்கு மட்டுமே 30,000 அது சிக்கனுக்கு மட்டுமே. நான் இப்போ உங்க வீட்டுக்கு வந்தபோது நான் பார்த்தது என்னன்னா, எக்கச்சக்கமான நாய் வச்சிருக்கீங்க. அதாவது நிறைய ஸ்ட்ரீட் டாக் தான் நான் பார்த்தேன். பட் ஒவ்வொன்றும் அவ்வளோ பெரிய கேஜ் இல்லை, அதுக்கு பயங்கரமான ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கு எல்லா நாயும். எப்படி பராமரிக்கிறீங்க, எப்படி வச்சிருக்கீங்க அதை? இப்போ எல்லா ஸ்ட்ரீட் டாகும் வந்து ஒன்றா போட்டால் கண்டிப்பாக சண்டை போட்டுப்பாங்க. அவங்களுக்கான ஸ்பேசஸ் வந்து கரெக்டாக ஒரு 3க்கு 5க்கு 5 அந்த மாதிரியான ஸ்பேசஸ் இருந்தால் தான் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வந்து சுற்றிட்டு இருக்க முடியும். அதனால் அந்த மாதிரி கேஜ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோம். எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற டாகை நம்ம ஹால்லேயே விட்டு வச்சுருவோம். அது வந்து சண்டை போட மாட்டாங்க. இவங்க வந்து சாப்பிட்டோன்னா வெளியே பாத்ரூம் போயிட்டு வந்து உள்ளே தூங்குற மாதிரி ஒரு ஆள்னா நம்ம ஹாலில் விட்டு வச்சுருவோம். அதுமாரி முறைக்கிறாங்க, சண்டை போடுறாங்கன்னா தனித்தனி கேஜில் ஸ்பேசஸாக கட்டி போட மாட்டோம். ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம அடாப்ஷன் கொடுக்கும்போது அவங்க வீட்டுக்கு போனால் அது ஃப்ரீயாக இருக்கணும்னு பார்க்கும். கட்டி போட்டு இங்கே கட்டி பிடிச்சிக்கலாம், எங்கே போனால் எல்லாரையும் வந்து கடிக்கிற மாதிரியோ உருன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே இருக்கிறவங்க யாருமே கடிக்க மாட்டாங்க. ஆளுங்க வந்தா ஸ்மெல் பார்த்தா குலைப்பாங்களே தவிர நம்ம விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா இவங்கள மாதிரி விளையாட முடியாது. இதை விட ரொம்ப அழகா வந்துட்டு நாயும் சரி ஒரு பெட்டையும் பார்த்துக்கவும் முடியாது. அதாவது அம்மாவும் பையனும் சேர்ந்து அப்படி பாத்துக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஒரு கை குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அத்தனை பேரும் அவங்க குடும்பத்தோட ஒருத்தவங்களா சேர்ந்து பாத்துக்கிறீங்க. ரொம்ப அழகா இருக்கு இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கே. இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அடாப்ஷன் ஆகட்டும், அவங்க என்ன பெட் வளர்க்குறாங்களோ குடும்பத்துல ஒரு உறுப்பினரா உங்களை மாதிரியே வச்சு வளர்க்கணும்ன்றதுதான் எங்களோட ஆசையும். அவல் விகடன் சார்பாக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.